சுதந்திரம் நமக்கு கிடையாது. சுதந்திரம் கிடையாது. சுதந்திரம் கிடச்சிருச்சு, ஆகஸ்ட் 15 வருதுங்க. அதெல்லாம் நாட்டுக்கு தான் சுதந்திரம். நமக்கு சுதந்திரமானு கேட்டால் இல்லை. நமக்கு சுதந்திரம் இருக்கா இல்லையா? இல்லை. ஏன் இல்லை? நம்ம நினைக்கிறத நம்மளாலேயே செய்ய முடியாது. நம்ம நினைக்கிறது என்னமோ நல்லா தான் நினைக்கிறோம். இன்றைக்கி உட்காந்து பாடத்தை கேட்ட வேண்டியதுதான் அப்படின்னு வரும்போதே நல்லா தான் நினச்சி வரோம். எங்கே சார் புரியுது? நானும் தான் நினைக்கிறேன். மதியானத்துக்கு மேலே வரும் பாருங்க, அப்படி வரும். ஏன்? ஆசை என்னமோ கேட்கணுன்னு தான். ஆசை என்னமோ கேட்கணுன்னு தான். முடியலையே. இப்போ கேட்குற சுதந்திரம் நமக்கு இல்லை. இருக்கா? நினச்சி பாருங்க. என்னதான் அப்படியே மூஞ்ச கழுவி திருநீரை வச்சுக்கிட்டு எப்படி வந்து உக்காந்தாலும் மதியானத்துக்கு மேலே எப்படி இருக்கு? அப்படி தான் இருக்குது. இப்போ நினச்சதை கேட்க முடியல. அப்புறம் வகுப்புட்டு போகும்போது இவர் எப்போ பார்த்தாலும் தினமும் படிங்கிறாரு. டெய்லி உக்காந்து ஒரு 10 நிமிஷம் சாத்திரத்தை படிச்சிட வேண்டியதுதான் அப்படின்னு ஒரு உறுதி. எது வரைக்கும்? திருப்பத்தூர் பஸ் ஸ்டாண்டு போகிற வரைக்கும். போனதுக்கப்புறம் அந்தோவே அப்போ என்ன ஆகுது? நினச்சதை செய்ய முடியல, நினச்சதை கேட்க முடியல, நினச்சதை செய்ய முடியல. காலையில் 4:30 மணிக்கு எந்திரிச்சிங்க, சோபோஸை பண்ணணும். நினைக்காதால் யாராவது இருக்கிறீங்களா? செய்கிறாள் எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஒன்றும் வேலைக்கு ஆகாது. என்னது? நினச்சதை செய்ய முடியல. நமக்கே தெரியும் நல்லது செஞ்சால் நல்லா இருக்கும், எல்லாம் கரெக்டு தான். செய்ய முடியுதா? என்ன இல்லை? சுதந்திரம் இல்லை. ஏன்னா நம்ம எதன் வயப்பட்டு இருக்கிறோம்? கருவிகள் வயப்பட்டு நிற்கிறோம். இப்போ நம்ம யாருக்கு அடிமை? கருவிகளுக்கு அடிமை. கருவிகளுக்கு அடிமை. சிவஞான போதம் 5ஆம் நூற்பா. சிவஞான போதம் 5வது நூற்பா. என்னது? விளம்பிய உள்ளத்து மெய்வாய்க்கண் மூக்கு அளந்தறிந்தறிய ஆங்கு அவை போல தாந்தம் உணர்விட் தமியருள் காந்தம் கண்ட பசாசத்தவையன்னு சொல்லி முதல் அதிகாரத்தில் சொல்கிறார். என்னது? ஐம்பொறியை ஆண்டு அங்கு அரசாய் உளம் நிற்ப